ஹாய், ஹலோ, வணக்கம். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் லாங் வீடியோவில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஷார்ட்ஸ் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் லாங் வீடியோ ரொம்ப கேப் ஆயிடுச்சு. இதுதான் பாயிண்டடாக இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் முகமே தெரியாமல் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கிட்டு இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் வெற்றியும் தாங்க. என்னை யாராவது ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நான் அதிகமாக என்னுடைய அனுபவங்கள் தான் நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி நான் இன்றைக்கி பேச விரும்புகிறது செல்ஃப் லவ் பற்றி தாங்க. நிறைய நேரங்கள்ல லைஃப்ல நம்மள நாம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா தாங்க இருக்கு. நம்மள கம்பேர் பண்ணி அம்மா, அப்பா பேசுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் பேசுவாங்க, இந்த மாரி யாராவது பேசுவாங்க. ஆனா சிலர் இருக்காங்க, இத ஹர்ட் பண்ணணும்னு இன்டென்ஷனலாவே உங்கட்ட அது இல்ல, இது இல்ல, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்காக ஹர்ட் ஆகாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஃபேக்கா இருக்கும். கண்டிப்பா ஹர்ட் ஆகுங்க. பட் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தான் அத பண்றாங்க. அதில அவங்க பிஸியா இருப்பாங்க. அவங்க வேற யாராவது ஹர்ட் பண்றதில பிஸியா இருப்பாங்க. ஆனா நம்ம ஃபீல் பண்ணி பண்ணி நம்ம மேல நமக்கு சுயமரியாதை இல்லாம போயிடும். நம்ம எவ்வளோதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இந்த மாரி விஷயங்கள் மைண்டுக்குள்ள போகும்போது, நம்ம ஃபுல்லா டவுனா ஃபீல் ஆகும். நம்மளா இது அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு வெறுப்பு வரும். அதோட ரிஃப்ளெக்ஷன் வீட்ல சம்மந்தமே இல்லாம கத்துவோம், சண்டை போடுவோம். அது புதுசு புதுசா ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கம்பேர். யார் உங்கள பத்தி என்ன சொன்னாலுமே உங்கள மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நம்மளுடைய பவரை நம்ம ரியலைஸ் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க எப்படி நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை அப்படின்னு இல்லாத விஷயத்த நினச்சி ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளுக்கு நம்ம அதுக்கு நன்றி சொல்லுவோம். காரணம், நம்மக்கிட்ட இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பேர்கிட்ட இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. சில டாக்ஸிக் கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்மளை பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தோன்னே ஜுவல்ஸ் எடுத்தியா, வீடு வாங்கியாச்சா அப்படின்னு ஒரே பொருள் சம்மந்தமான கேள்வியிலே கேட்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்காக நீங்கள் ஐயோ கேட்டுட்டாங்க அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிம்மதியாக ஒரு வீட்டில் இருப்பீங்க. ஆனால் அந்த லோனை வாங்கி அதெல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தவிக்கணும். எதுக்கு? அப்போ மற்றவங்க உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு ஆடுறீங்க. அதுவும் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா? வாடகை வீடு கூட இல்லாமல் ரோட்டில் இவ்வளோ பேர் தங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எப்பவுமே நம்மளோட கீழே இருக்கவங்கள நினச்சி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நன்றி சொல்லி பழகுனீங்க அப்படின்னா, வாழ்க்கை கண்டிப்பாக நிம்மதியாக மாறுங்க. நம்மள குற்றம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஏன்னா, அது அவங்களுக்கு ஒரு சொல்றது இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஆனா, நீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையா இருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அதாவது நீங்க யோசிச்சு பார்த்தீங்க, உங்ககிட்ட தப்பு இருக்கு, அதனால குறை சொல்றாங்க அப்படின்னா, நோ ஈகோஸ். கண்டிப்பா போய் சாரி கேளுங்க. அந்த இடத்துல தப்பு இது, நான் இனிமேல் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. அதே உங்ககிட்ட தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரஸ்ட் மீ, கர்மாங்கிறது கண்டிப்பா இருக்கு. அதுவும் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. இப்பல்லாம் உடனுக்குடன் கிடைக்குது, அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம அப்படியே ரொம்ப பியூர் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மகிட்ட என்ன தவறுகள் இருக்கு, அதை சரி இப்படி பண்ணிக்கிறதுன்னு யோசிச்சு, யாருக்கும் நம்ம எந்த கெடுதலும் பண்ணாம, நம்ம வாழ்க்கைய நம்ம நிம்மதியா கடவுளுக்கு நன்றியோடு வாழ்ந்தோம் அப்படின்னா, லைஃப் கண்டிப்பா நிம்மதியா இருக்குங்க. அதுக்கு உங்க மேல அன்பு செலுத்தாத ஆளுகளுக்காக கேர் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, மாத்தி மாத்தி செருப்படி கிடைக்கும். ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள நீங்க நேசிங்க. அப்பதான் உங்க லைஃப் நல்லாருக்கும். யாருமே நிரந்தரம் கிடையாது. கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம கூட யாருமே வரப்போறது கிடையாது. அதனால நம்மள நாம நேசிச்சா மட்டும் தான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும். காரணம், இந்த வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைக்காது. இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.